Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், ஒரு மனமகிழ்ச்சியின் நாள். வேதம் சொல்கிறது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நாள் காலையிலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். நாம் அங்கங்கே கூடியிருந்தாலும் நாம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளத்திலிருந்து தேவனை பயன்படுத்த போகிறோம். எனவே நம்முடைய கண்களை மூடி இருந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தயவு செய்து யாரும் கண்களை மூடுமா? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? தயவு செய்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுமா? உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? நீதானையா தேவையெல்லாம், நீதானையா ஆசையெல்லாம், நீதானையா தேவையெல்லாம், நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? அப்படியே கரங்களை சொல்லுங்க. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? கண்ணு மொழி நாம் செலுத்தலாம். கண்ணு மொழி நாம் செலுத்தலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற யாரும் இல்லை அப்பா. எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய கோட்டை, எங்களுடைய துருகம், நாங்கள் நம்பத்தக்க நல்ல கண்மலை நீர் மாத்திரமே என்பதை இந்த கால வேளையிலே நாங்கள் அறிக்கை செய்யும்படிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களும், நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்களிலே, நாங்கள் செய்கின்ற விசுவாச அறிக்கையிலே எங்கள் தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்கிற நேரங்களில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் செலுத்தும் பொழுது எங்களையே நாங்கள் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக. திவ்ய பிரசனத்தை நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்கின்றோம். உமக்குள்ளாய் எங்களை நாங்கள் மறைத்துக் கொள்ளுகிறோம். நீரே எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுவீராக. நாங்கள் எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களை நாங்கள் நலமான பாதையில் நடத்தி செல்கிறோம். எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை துதிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் இருந்த இடத்துல இங்கே அமர்ந்து கொள்வோம். சில பாடலை பாடி நாம் தேவனை பயன்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். கவனி, ஆண்டவரை உருவாக்குனது நோக்கமே அவரை துதிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதி என்பது என்ன? துதி என்பது அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள்ள நான் யாராக இருக்கிறேன், அவர் மூலமாக நான் என்னெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் சொல்வதுதான் துதி. ஆமென். 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 அங்கதான் யோசேப்பு ராஜா இக்கட்டான சூழ்நிலையில ஒரு யுத்தத்துல நிற்கிறான். நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை தெரியுமா? துதி.
என்ன சொன்னார் தெரியுமா? யுத்தத்துக்கு யாரு போகணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, யூதாவை என்ன செய்யும், ஃப்ரண்ட்ல அனுப்புறார். யூதா அப்படின்னா துதி. என்னோட வாழ்க்கையின் பயணத்துல எப்பெல்லாம் துதி முன்னாடி செல்கிறதோ அப்பெல்லாம் வெற்றி தான். இந்த காலங்களில நாட்கள்லாம் நமக்கு ஜீவன் சுகபலன் எல்லாம் அப்படி கத்தம் கொடுத்திருக்கிறார். இனிமேல் கத்த கொடுத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் நம்ம துதியை முன்னாடி வச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளிலும் எப்பொழுதும் கர்த்தர் நம்மை வெற்றி செலுத்த பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாங்கள் தான் வேதம் சொல்லுது, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஜெயம் உண்டாகுது? துதிப்பதனால் உண்டாகுது. நாம் உயர்த்துவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அருமையான பாடல். கோடி சந்த போடுவோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கோடி சந்த பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள். மீண்டுமாக இன்னொரு முறை சேர்த்து ஜெயம் கொடுக்கும், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவே ஆனந்த துதியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் நீதி கருத்தினால், நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரின் பலம் எதற்குமே ஆஞ்சிலே. எதற்குமே ஆஞ்சிரே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மீண்டுமாக சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் யுத்தத்தில் வல்லவர். நீங்கள் ஜெயிக்கிறார். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் உற்சாகமாய் பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் ஆளிப்பவர். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் வார்த்தை அனுப்பியே, வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடு கரங்களை தட்டி வாய்மறிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாய்மறிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உண்மையின் தேவனே, ஒரு காம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒருக்கம் என்னை காப்பவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லை. என்னை காப்பவர், உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். என்னோட கூட சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. நம் ஆண்டவர் யுத்தத்திலே ஜெயத்தை தருகிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். என் தேவன் என் தேவன் யுத்தத்திலே ஜெயத்தை தருகிறவர், தருகிறவர், யுத்தத்தை நடத்துகிறவர். யுத்தத்தை நடத்துகிறவர். எத்தனை ஆமென். ஆமென். ஆண்டவர் ஒரு பேர் இருக்குது, சேனைகளின் கர்த்தர். கர்த்தர். ஆமென். பிரச்சனை பெரிய பாருங்க. தாவீதின் வாழ்க்கையில கோலியாத் பெரிய பிரச்சனை, எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது தன் வாயில திறந்து சொன்ன வார்த்தை, தேவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்றார், அவர் சேனைகளின் கர்த்தர். ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவர் அப்படி பாருங்கள், அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தை நடத்துகிறவர், யுத்தத்திலே வல்லவர், வல்லவர், யுத்தத்திலே ஜெயத்தை தருகிறவர். தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. அத பாருங்க, துதி என்ன செய்யுது? யுத்தத்தை சத்தம் தான் முடிச்சது. ஆமென். ஆமென். ஹalleluya. துதி என்ன செய்கிறது என்றால் யுத்தத்தை, சத்தமில்லாமல் முடிக்கிறது. உலகத்துல யுத்தம் வேறுபாடு எடுத்துப்பாங்க, சத்தம் இருக்கும், ஆமென். சண்டை இருக்கும், ஆமென். பயங்கரமான ஆயுதங்களா யூஸ் பண்ணுவாங்க. ஆமென். தேவன் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ஆமென். அவர் துதியினாலே ஜனங்களை ரட்சிக்கிறவராய். ஆமென். இந்த காலவெளியிலே துதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மாபெரும் வெற்றியை தரப்போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சோர்ந்து போயிருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கீங்களா? சோர்ந்து போகாதீர்கள். இப்பொழுது நாம் துதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தரை மட்டும் துதிப்போம். ஆமென். உங்கள் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் பனி போல் மறைந்து போகும். ஆமென். அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி உருகி போகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி ஓயாமல் துதிப்போம். அதான் நம்முடைய வேலையை. ஹalleluya. நம்முடைய வேலை என்ன? ஓயாமல் துதிச்சுட்டே இருக்கணும். ஆமென். அதான் தாவீது ராஜா சொல்கிறான், கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஏமே நல்லா இருக்கும் பொழுது துதிப்பதில்லை, எக்காலத்தில் அப்படின்னா பிரச்சனை வந்தாலும் துதிப்பேன். ஆமென். ஏமே ஏன்னா துதிச்சதும் தெரியும், அதுல ஜெயித்தெடுக்க முடியும். ஆமென். இந்த காலங்களில் துதிப்போம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜா இயேசுவே. நல்ல ஒரு அருமையான பாடல் கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை உயர்த்துவோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. எல்லாருக்கும் தெரியும்,
ஒரு சில பார்வோம் கர்த்தரை உயர்த்துவோம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். நீங்க சொல்றது வார்த்தையே, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். இன்னொரு வருஷம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓயாமல் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், இறங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவான். மீண்டுமாக, சத்துருவை மீதிப்பான், இறங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ காரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ காரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். உற்சாகை கரங்கள் தட்டி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். கட்டுக்களை அறுப்பார், கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், பூதங்களை தழுவார். மீண்டுமாக, கட்டுக்களை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், பூதங்களை தழுவார். நீயோ காலங்களை துதித்துக் கொண்டீரு, நீயோ காலங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சொல்லுங்க, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விண்ணப்பத்தை கேட்பார் என்று நான் சொல்லும்போது நீங்களும் என்னோட கூட சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பார் சொல்றாங்க. ஆயத்தமா இருக்கீங்களா? சேர்ந்து சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். சேர்ந்து சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். சேர்ந்து உயர்த்தி உயர்த்தி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம். இன்னொருவர் சேர்ந்து ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க வாழ்க்கையில உங்க கர்த்தர் மட்டும் துதித்துக் கொண்டிருந்தாலே போதும், அவருடைய நாமத்தை அறிக்கை செய்தாலே போதும், அவருடைய வார்த்தையை உயர்த்தினாலே போதும், நிச்சயமாக ஜெயம் உண்டு. தோல்விகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், நஷ்டங்கள் மாறும், வேதனைகள் மாறும். இதான் கர்த்தர். அவரை துதிக்கும் பொழுது அவர் துதிலை பிரியப்படுகிறார். யாரும் அப்படியே போனங்கால் படிக்கணும், இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க,
அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் உங்களை நம்பி இருக்கிறேன். நீர் யுத்தத்தை செய்கிறவர், என்னோட கூட இருக்கிறவர், என் பட்சத்தில் எனக்கு நிழலா இருக்கிறேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். உலகத்துல வேற எதுவுமே வேண்டாங்க, அவர் கூட இருந்தா போதும். அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருந்தா போதும். அவர் சொல்லி இருக்கிறார், உலகத்தின் மொழிபெயர்ந்த சகல நாட்களில் நான் உன்னோடு கூட விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதிக்கிற இந்த இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க ஆராதித்து பண்ணுகிற இந்த நிமிஷத்துல அவர் உங்களோட என்ன கூட இருக்கிறார். இப்ப அவரை பார்த்து சொல்லுவோமா? அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவா, உம் தழும்புகளால் சுகமாமே. மீண்டும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவா, உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹி, யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தைகள் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போன்று தேவன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் நீ என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அப்படியே சேர்த்து சொல்லுமா? நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேசா, என்மேல் எவ்வளவு அன்பு கொண்டீர். என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மாயே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே
உங்களுடைய கரங்களை உயர்த்தி நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீ மாத்திரம் போதும். Yes Lord, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். இன்னும் ஒரு முறையா ஆண்டவரை பார்த்து நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ மாத்திரம், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும். மீண்டுமாக இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுவோம். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையெல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மையெல்லாம் எனக்கு யாருமே, உம்மை தவிர விருப்பம் ஏதுமுண்டு. மீண்டுமாக, உம்மையெல்லாம் எனக்கு யாருமே, உம்மை தவிர. கடைசியாக ஆசையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் நீதானையா, நீதானையா. சேர்ந்து ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அதே கண்களை பிடிச்சு எங்களுடைய தேவையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் எதையாவது இது எங்களுக்கு தேவை என்று நாங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அது வருத்தமும் சஞ்சலமும் ஆகிறது. எங்களுடைய தேவையெல்லாம் நீர் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தேவை என்னன்னு அறிந்திருக்கிற பரமபிதா எல்லாவற்றையும் நீ சம்பூர்ணமாய் கொடுக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில எங்களுடைய தேவை நீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கின்றோம். எங்களுடைய சுகத்திற்கு நீர் தேவை, எங்களுடைய பலனுக்கு நீர் தேவை, எங்களுடைய ஸ்தோத்திரம் அப்பா பண தேவைகளுக்கு நீர் தேவை ஆண்டவரே. எங்களுடைய தேவைக்கு நீர் தேவை அப்பா. இந்த கால வேளையில எங்களை முழுவதுமாய் எங்களுடைய கரங்களை எங்களை சமர்ப்பிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய துதியிலே பிரியப்பட்டீங்களுக்கு நன்றி. நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். எங்க ஆசையெல்லாம் நீர் என்பதை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர்களை அப்படியே நடத்தி செல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய துதியை கண்ட சுகந்த வாசனையாய் நிகழ்ந்து பார்த்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின்
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நாம் யாவரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். நாம் தொடர்ந்து விசுவாச அறிக்கை செய்வோம். ஆனால் இந்த நாள் ரொம்ப ஒரு அருமையான தெய்வ பிரசன்னத்தை நம்ம எல்லாமே உணர்ந்திருக்கிறோம். எங்கே 2 3 பேர்கள் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். தேவ பிரசன்னம் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அளவில்லாமல் தேவ பிரசன்னம் நாம் துதித்த பொழுது ஆவியானவர் ஊற்றினார். தொடர்ந்து அதே தேவ பிரசன்னத்தில் தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட என்பதை விசுவாச அறிக்கை செய்வோம். விசுவாச அறிக்கை என்பது ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது அப்போ விசுவாசம் இருந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். கர்த்தர் விசுவாசத்தை தான் பார்க்கிறார். எனவே விசுவாச அறிக்கை செய்வோம். கர்த்தரை ஹalleluya. நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நமக்கு எல்லாம் அருமையான ஒரு பேர் ஒன்று உண்டு, விசுவாசிகள் என்று சொல்லி. நாம் எதை விசுவாசிக்கிறோம் என்பது மிக முக்கியம். பேரோடு மாத்திரமல்ல, அந்த பேருக்கு உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வீடுகளில் நம்முடைய கரங்களில் விசுவாச அறிக்கை புத்தகம் இருக்கும். அந்த விசுவாச அறிக்கை புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 105வது பக்கத்தில் இருக்கிற நீதிமானின் ஜெபம் அப்படின்ற தலைப்பின் கீழே நாம் வாசிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க நீதிமான் என்று சொல்லி? ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற, அவருடைய வார்த்தைக்கு தன்னுடைய செவி சாய்க்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் நீதிமான் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். ரோமர் 5வது அதிகாரத்தில் நாம் அதை அருமையாய் வாசிக்க முடியும். பாருங்க, நமக்கு நீதிமான் என்ற ஒரு பேர் உண்டு. நீதிமானுடைய ஜெபத்தை யார் ஒருவன் நீதிமானா இருக்கிறேன் அப்படின்றத விசுவாசிக்கிறாங்களோ அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறானா? கேட்கிறார். நம்முடைய ஜெபம் சும்மா அப்படி ஒரு பெட்டிஷன் போட்டு போவேன் அப்படின்னு போட்டு போற இடம் இல்லை ஜெபம். அல்லது லிஸ்ட் சொல்லி வந்து நின்று வாசிக்கிற இடம் இல்லை. நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல நம்ம எல்லாமே டைப் பண்ணி அப்படி சென்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பேக் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆண்டவருக்கு அப்படியே போட்டு லிஸ்ட் போட்டுட்டு போய் முழங்கால் போட்டோடனே அப்படியே லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு எழுதி போற இடம் இல்லை. நான் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு எனக்கு பதில் கொடுக்கிறவர் அவர் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு முழங்கால் படிட்டு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை அவர் கனம் பண்ணுகிறார். ஹalleluya. ஆமென். சும்மா சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுட்டு எழுப்பின அப்புறம் ஜெபம் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த ஜெபம் அப்பவே கேன்சல் ஆயிடும். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த வசனங்கள் சொல்லுகிறது. நம் இந்த வசனங்கள் ஏதோ கற்பனையான வார்த்தைகள் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவதாசர்களுக்கு சொல்லி அந்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் ஒன்றும் மாறாததா இருக்கிறதே. அந்த வார்த்தை, மாறாத வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னோடு சேர்ந்து நான் சொல்ல சொல்ல சத்தமாய் நீங்கள் அதை சொல்லுங்க. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இடைப்படுவாராக. நான் நீதிமான், என்னுடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. கர்த்தருடைய கண்கள் நீதிமானாகிய என்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் என்னுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. நீதிமானாகிய என்னுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் நீதிமான், என்னுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். என் தேவன் என் மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி என் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார். நான் நீதிமான், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். என் ஜெபத்திலே எவைகளை விரும்பி கேட்கிறேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். என் ஜெபத்தில் எவைகளை விரும்பி கேட்கிறேனோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். அவைகள் எனக்கு உண்டாகும். ஹalleluya. பாருங்க, இயேசு இந்த பூமியில வந்து ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லி. பாருங்க, செவி கொடுப்பீர்
அப்படின்னு சொல்றது நம்பிக்கை, செவி கொடுத்தி அப்படின்றது விசுவாசம். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் பயங்கர ஒரு வித்தியாசம் வந்து பாருங்க. நம்பிக்கை என்பது எனக்கு நடக்கும் என்று நம்புவது நம்பிக்கை. ஆனா விசுவாசம் என்பது எனக்கு நடந்தது என்று சொல்வது அது விசுவாசம். பாருங்க, எனக்கு நடந்துருச்சு, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு நடந்துருச்சு. வேதாகமத்துல இப்படிப்பட்ட அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய வசனங்கள் பாருங்க. இயேசு சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுத்தீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அறிவோடு ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் கண்டிப்பாய் பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் ஜெபிச்சாதான், அந்த சிஸ்டர் ஜெபிச்சாதான், அல்லது அவங்க எல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், அவங்க ஜெபிச்சாதான் நடக்கும் அப்படின்றது இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஆர்டினரி ஸ்பெஷல் அப்படின்றதுலாம் இல்லைங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல். அவர் சுவேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய ஜெபத்தை அவர் பிரியமா கேட்கிறாரு. பாருங்க, அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்தே இருக்குது. நிறைய பேர் நம்ம கால் பண்ணோம்னா கட் பண்ணிடுவாங்க, நம்ம போய் கதவை திறனோம்னா திறக்க மாட்டாங்க. ஆனா இவருடைய செவி எப்பொழுதும் திறந்தே இருக்குது. அவர் எப்போ ஆன்லைன்ல இருக்கிறாரு, எப்போ பேசுவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப பிரியமா இருக்கிறார்ல. அப்படியே கண்களை மூடி என் ஜெபத்தை கேட்கிறவரே நமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் எப்படி வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே. நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பாடணும், விண்ணப்பத்தை கேட்டார், கிருபையை பொழிந்தார், நம்ம ஜெபத்தை கேட்டார். நாம் அன்றைக்கு பாவியாய் வந்து நின்னோம். ஆண்டவரே உம்மை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ரட்சிப்பினால நினைச்சு பாருங்க. அந்த ஜெபத்தை தள்ளாத தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை அவர் தர போதுமானவராய் இருக்கிறார். தேவன் மிகவும் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாதவர், என் ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதை அறிந்து கொண்டு விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். நீங்க சொல்லுங்க, என் ஜெபத்தை ஒருபோதும் தள்ளாதவர், என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறேன். அறிக்கை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் நீ தள்ளாதவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நாங்கள் எதை விரும்பி கேட்டுக்கொள்கிறோமோ அவைகளை எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உடைய கண்கள் காண்கிறவர்களும் உடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்போதும் நீர் எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தையை நீர் பிரியப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் யார் யார் உடைய சமூகத்தில் என்ன விண்ணப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவருடைய விண்ணப்பங்களுக்கு தேவ நாமம் மகிமைப்படுவதற்காக ஏதுவாய் அவர்களுக்கு கர்த்தர் தந்தருளுவீராக. எல்லா ஜனங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருடைய துருத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீ பதிலை அனுப்பிவிட்டபடினால ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தரை கனப்படுத்திக்கிற நேரம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஒரு பொருளாலும் ஒரு விளைவின் முதல் பலனாலே கர்த்தரை கனம். ஆமென். கனம் பண்ணுவதுன்னா கும்பிட்டு போறது கிடையாது. நானே ஒரு நினைக்கிறேன், வெறும் சும்மா அப்படியே கும்பிட்டு போயிடலாம். ஆண்டவரை கும்பிட்டு போகிறது இல்லை கனம் பண்ணுவது. கனம் பண்ணுவதுன்னா கொடுத்து கனம் பண்ணுவது. நம்மளுடைய காணிக்கையை நம்ம செலுத்தும் போது கனப்படுத்துகிறோம். இன்னொரு வார்த்தை இருக்குது, அந்த காணிக்கைங்கிற வார்த்தைக்கு ஹீப்ருல தெருமா அப்படின்னு சொல்லுவாங்க. தெருமா அப்படின்னா பங்களிப்பு என்ற அர்த்தம். பங்களிப்பு அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துல நான் செய்றேன், பங்கெடுக்கிறேன். தேவனுடைய ஊழியத்துல நான் பங்கெடுக்கிறேன், கொடுக்கறதுல நான் பங்கெடுக்கிறேன். இந்த கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா சும்மா போட்டு போறது கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல நானும் பங்கெடுக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்முடைய காணிக்கையை நம்ம கர்த்தருக்கு செலுத்துவோம். ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். நம்முடைய கரத்தில் காணிக்கையை கையில் எடுத்துக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். ஜெபித்து நாம் காணிக்கையை செலுத்துவோம். பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம். பொருளாலும் உடைய விளைவின் முதல் பலனானை கர்த்தரை கனம் என்று நீ சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நாம் உண்மை கனப்படுத்துகிறோம், உண்மை விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் கொடுக்கிற தேவன், எங்கள் தேவன் பெருக்கத்தின் தேவன். ஆகையா எங்களுக்கு ஒத்தாசன பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் என்று விசுவாசிக்கிறோம். எப்பொழுதும் அடுத்த இந்த பணத்தினாலுமே கனப்படுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவன் தம்முடைய மகிமையை நைசத்துடைய குறைவுகள் எல்லாவற்றையும்
கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று அவருடைய காணிக்கை ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவானை துதித்து உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தானை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவானை வீரன் செலுத்திடுமே அருவெளி காலித்திடுமே வீரன் செலுத்திடுமே அருவெளி காலித்திடுமே ஜெபிப்போம். ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே காண்போம். பிதாவே இயேசுவின் நாமத்தில் அந்த உண்மை கனப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதை அங்கீகரித்ததுக்காக செலுத்திருக்கிறோம். இப்போது உங்களுடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். அடுவரே அன்றைக்கு ஒரு சீசர்களுக்கு வசனத்தை விலக்கி சொன்ன பொழுது அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது நாங்கள் எடுத்து வாசிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது மனம் புதிதாகட்டும். ஆண்டவரே மனதிலே புதிதான காரியங்களை உதிக்கட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலாக்கும் எழுதப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் மனதை திறக்கிறோம். உங்கள் மனக்கங்களை திறப்பிறாக வாசனம் உள்ளத்தின் ஆழத்திலே பதிவதாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உடைய ஊழியக்காரனை மறைத்து எங்களோடு பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்த சில வாரங்களாக கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பில் பல காரியங்களை தியானிச்சு வருகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்றால் இதுதான் ஒரு மனிதனுடைய அப்படின்றத காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளமே என்ன அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நாம் யார். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்பது நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன். இதுதான் 2 வாரமா பார்த்துக்கலாம். அது என்னென்ன நிறைய இருக்குது. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பது நம்முடைய தனித்துவ அடையாளம். போனவரை என்ன பார்த்தோன்றதை கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் இன்னைக்கு சில காரியங்களை பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படின்று நாம் தியானிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த பொழுது அவர் தன்னை பற்றி ஜனங்கள் தன்னை என்னவாக நினைக்கிறார்கள் என்று அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? மத்தேயு 16வது அதிகாரம் அந்த வசனத்தை வாசிச்சுட்டு பிற்பாடு நம்ம என்ன தியானிச்சதை பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு சில காரியங்களை பார்ப்போம். மத்தேயு 16வது அதிகாரம். மத்தேயு 16வது அதிகாரத்துல இயேசு பிலிப்பி செசரியாவின் திசையில் வந்து மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். மத்தேயு 16:13 வசனத்திலிருந்து அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும்
சிலர் எலியா என்றும் எரேமியா என்றும் அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோகராஜ்யத்தின் தெருவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்துல நீ கட்டிக்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்துல நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலேயும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். என்ன சொல்கிறாரு? சீசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஜனங்கள் தன்னை என்னவாக நினைக்கிறார்கள் என்று கேட்கிறார். என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இங்க சொல்லும் பொழுது எரேமியா, யோவான் ஸ்நானகன், எலியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க ஜனங்களுடைய இயேசுவை பார்த்த விதம், அவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, மனுஷகுமாரனாக என்னை அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா மனித சத்தியத்தில் இருக்கிறாரு, ஆனா உள்ள யாராக இருக்கிறார்? தேவனாக இருக்கிறார். இப்போ ஜனங்கள் இவரை பார்த்த விதம் என்ன அப்படின்னா, சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தச்சரின் மகன் அப்படின்னா, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவருடைய பெற்றோர்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க அப்படி என்று இயேசுவை குறித்து மாம்ச பிரகாரமாக அவரை அறிந்திருந்தார்கள். மாம்ச பிரகாரமாக அவர் யூதர், அவர் இந்த இனத்தான், அவர் இந்த ஊர்ல பிறந்தாரு, அவர் இங்கதான் இருக்கிறார், இந்த விதத்துல பொதுவாய் சொன்னார். அப்போ ஆண்டவர் திடீர்னு சீசர்களை பார்த்து கேட்கிறார், சரி மற்றவர் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டபோது சீசர்கள் எல்லாரும் மௌனமா இருக்காங்க. ஏன்னா அவரும் அவரை அப்படிதான் நினைத்தார், பெருசா அவரும் நினைக்கல. திடீரென்று பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறார். கேட்ட கேள்வி என்ன? மனுஷகுமாரனாகிய என்னை அப்படின்னு கேட்கிறார். யார் அப்படின்னு யார் என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள் கேட்டது. பேதுருக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, நீ மனுஷகுமாரன் தான், ஆனா உள்ள யாரு? தேவனுடைய குமாரன். இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஐடென்டிபிகேஷன். அவர் அடையாளம் அதுதான். வெளியே மனுஷனா இருக்கிறார், ஆனா உள்ள என்னவா இருக்கிறாரு? தேவனாக இருக்கிறார். உள்ள தேவன், ஆனா வெளியே நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறார். அப்படி பேதுரு இயேசுவை அந்த சரியான கண்ணோட்டத்துல, சரியான வெளிப்பாட்டுல இயேசுவை பார்த்த விதம் சரியா இருந்ததுனால இயேசு பேதுருவை பார்த்து இப்படி சொல்கிறார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அப்போ இயேசு யார்? அவன் வெளியே மனிதன், ஆனா உள்ள தேவன். இதேதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் விதத்துல வெளியேதான் மனிதர்களா இருக்கிறார்கள், ஆனா உள்ள அவர் வேற. யாரெல்லாம் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார்? நீங்கள் யார் தெரியுமா? உங்களுக்கு சில சொல்லுவாங்க, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இங்க இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், இங்க வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். ஆனா உண்மையாகவே நம்முடைய ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இதுதான் நம்முடைய தனித்துவ அடையாளம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவ வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவர்கள் அப்படின்னா, நான் இப்போ 2 வாரம் அதை சொல்லியிருக்கிறேன், அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுபடியும் சொல்கிறேன். தேவர்கள் அப்படின்னா உன்னதமான தேவன், சர்வ சிருஷ்டிகர், சர்வ லோகாதிபதி, அந்த அர்த்தத்துல கிடையாது. தேவர்கள் அப்படின்னா ஆளுகை செய்கிறவர்கள் அர்த்தம். வேதத்துல முதலாக
மனிதர்களை தேவன் என்று எழுதப்பட்ட இடம் எங்க தெரியுமா? மோசே நியாயாதிபதிகளை நியமிக்கிற அந்த இடத்துல மனிதர்களை நியாயாதிபதிகளை நியமிக்கிறார். அதாவது நியாயம் விசாரிப்பதற்காக. அப்படி விசாரிக்கிற இடத்துல அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் நியாயாதிபதி என்று எழுதப்பட்ட அந்த இடத்துல ஹீப்ரூல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஏலோகிம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளுக்கு எபிரேயத்துல ஏலோகிம் அப்படின்னா தேவன் அவர்களை ஏலோகிமாக நியமித்தார் பட்டிருக்கிறது. ஆனா வெளியே யாராவது மனிதர்கள் தேவனுடைய ஸ்தானத்திலே நின்று தேவனுடைய நீதி நியாயங்களை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல தான் தேவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா தேவ வசத்தை பெற்றவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தேவர்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் எடுத்து நான் சொன்னேன். இன்னைக்கு இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். தேவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர்கள் என்ற அர்த்தத்தில் வருகிறது. ஆளுகை செய்கிறவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆளுகை செய்கிறவர்கள். இன்னொரு முறை, ஆளுகை செய்கிறவர்கள். பாருங்க, இன்னைக்கு உங்களை பார்க்க அப்படி தெரியாம இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க ஆளுகை செய்கிறவர்கள் நான் சொல்கிறேன், தேவர்கள் நான் சொல்கிறேன் அப்படின்றால் பார்க்க உங்களுக்கு வெளிப்பிரகாரமாக யாரும் அப்படி தெரியல. என்னை பார்க்க அப்படி தெரியாது, உங்களை பார்க்க அப்படி தெரியாம இருக்கலாம். வெளிப்பிரகாரமாக மாம்ச சரீரத்தில். ஆனா உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா இன் ஸ்பிரிட்ல நம்ம வேற மாதிரி சொல்ல, வேற மாதிரி உள்ள நம்ம வேற, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வேற மாதிரி இருக்கிறோம். இன்னைக்கு இன்னும் சில காரியங்களை பார்க்கணும். ஏனென்றால் இதுதான் என்னுடைய அடையாளம். என்னுடைய கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை ஆளுகை செய்கிறவனாக வைத்திருக்கிறார். தம்முடைய ஸ்தானத்தில் நின்று இந்த பூமியை ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை வைத்து ஒரு அமைச்சர் சொல்ல, நான் ஆளுகை செய்கிறவன். இன்னொரு முறை, நான் ஆளுகை செய்கிறவனா இருக்கிறேன். சொல்ல, நான் ஆளுகை செய்கிறவனாக இருக்கிறேன். சரி, வேதத்துல இந்த ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு ஒன்னே லிட்டரலா எடுத்துக்க கூடாது. லிட்டரலா அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டராகவோ ஒரு சிஎம் ஆகவோ நான் ஆண்டவன் அப்படின்னு நினைச்சு அப்படி மாத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. உலகம் வேற, நீங்கள் வேற. இந்த ஆளுகை, இந்த அதிகாரம் எல்லாம் வேற வேற விதத்தில் இருக்கிறது. இந்த ஆளுகையின் அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்தை முதலாக நீங்கள் புரிந்திருக்க வேண்டும். தேவன் உண்டாக்கிய இந்த உலகத்தை நீங்கள் புரிந்திருந்தால்தான் எங்கே ஆளுகை, எங்கே அதிகாரம், எங்கே நாம் ராஜாவாக ஆளுகை செய்கிறார் இருக்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏமே அதுதான் ஆண்டவர் சபையில ஒரு போதகர் வைத்திருக்கிறார். சபையில எதுக்கு ஆண்டவர் போதகர் வச்சிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் யார், ஆண்டவங்களை என்ன வச்சிருக்கிறாரு, எந்த விதத்தில் வச்சிருக்கிறாரு, உங்களால என்ன செய்ய முடியும், எதெல்லாம் சொல்வதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அதுக்காக தான் எங்களையும் வைத்திருக்கிறார். ஏமே அது விலைக்கு சொல்ல சொல்லதை புரிய ஆரம்பிச்சார். எம்மாவூர் சீசர்கள் பாருங்க, வேத வசனம் தெரியும் அவங்களுக்கு. வேத வசனத்தை நல்லா படிச்சு வச்சிருக்கிறாங்க. நியாயப்பிரமாணம் தெரியும், திருத்தம் புஸ்தகம் தெரியும், சங்கீத புஸ்தகம் எல்லாமே தெரியும். ஆனா விலைக்கு சொல்ல ஆள் இல்லை சரியான விதத்துல. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு வேத வசனம் தெரியும், வேத வசனத்தை நல்லா தியானிச்சிருக்கிறாங்க. சங்கீதம் 23 தெரியும், சங்கீதம் 91 தெரியும் சொல்லுவாங்க, எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. ஆனா அதோடைய வெளிப்பாடோடு அதை அறிந்திருக்க மாட்டார். வெளிப்பாடோடு அதை அறிந்திருக்க மாட்டார். அதனால இயேசு கிறிஸ்து எம்மாவூர் சீசர்களுக்கு வசனத்தை கொஞ்சம் விலைக்கு சொல்ல வேண்டியிருந்தது. பாருங்க, அப்படி யாரும் விலைக்கு சொல்லல. எம்மாவூர் சீசர்களுக்கு போதிச்சவ என்ன போதிச்சிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அப்படின்னா, அவர்கள் என்ன செய்யணும் தான் போதிச்சாங்க. நாட்கள் பரிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆயக்காரர்கள்லாம் சபையை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீ எப்படி இருக்கணும், நீ ஒழுங்கா இருக்கிறாயா, ஒழுங்கா இருக்கிறாயா, ஒழுங்கா ஜெபிக்கிறாயா, இதேதான் பிரசன்னம். நீ 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 என்ன பண்ண ஆண்டவர், இதான் பரிசேயர்கள் ஜெபம்.
இதான் பரிசுத்த போதனை. அந்த நாட்கள்ல தான் போதிச்சாங்க. வசந்த விட்டுட்டாங்க, வசந்த வெளிப்பாட போதிக்கல. என்ன பண்ண அப்படின்னா, நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு, நீ என்ன பண்ண? கிறிஸ்தவ போதனை என்பது நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணீர்கள் என்பதிலிருந்து ஆரம்பிக்கவில்லை. தேவன் உங்களுக்காக என்ன பண்ணினார் என்பதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர் உங்களுக்காக என்ன பண்ணினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நான் சொல்ற புரிதல் உங்களுக்கு நிச்சயமா புரியும் நினைக்கிறேன். எம்மாவூர் சீசருக்கு வேற மாதிரி போதிச்சு வச்ச வசனத்தெல்லாம், அவங்க எப்படி ஜெபிக்கணும், அவங்க என்ன வாழணும், அவங்க என்ன பண்ணணும், அவங்க எங்க போகணும், என்ன எப்படி வரணும், கை சாப்பிட்டாயா, கை கலவம் சாப்பிட்டாயா, முடி வெட்டினாயா, முடி வெட்டலையா, எப்படி ட்ரெஸ் உடுத்தினா, எப்படி ட்ரெஸ் உடுத்த கூடாது, இதுதான் போதிச்சாங்க. பிரசங்கம் அது இல்ல. கவனிங்க, கிறிஸ்தவ பிரசங்கம் அது இல்ல. எம்மாவூர் சீசருக்கு ஆண்டவர் வசனத்தை விலக்கி சொல்லும் பொழுது அவள் இருதயம் கொழுந்து விட்டு எரிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்பாடு வெளிப்பாடு வெளிப்பாடு, முழுக்க முழுக்க வெளிப்பாடு. பாரம்பரியமாய் போதிக்கல, வேற மாதிரி போதிச்சார் ஆண்டவர். அன்னைக்கு இருந்த யூதர்கள் சொன்னாங்க, இவரை என்ன வேற மாதிரி போதிக்கிறாரு அப்படின்லாம் கேட்டாங்க. இவர் வேற மாதிரி போதிக்கிறாரு, வித்தியாசமா போதிக்கிறாரு. அதான் வெளிப்பாடு. நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற போதனை என்பது கிறிஸ்து சபை மூலமாய் பரிசுத்தாவிய மூலமாக நம்மோடு பேசுகிறீர்கள். நீங்கள் யார்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆளுகை செய்கிறவர்களாக கட்டளை வைத்திருக்கிறோம். அந்த ஆளுகை செய்கிறவர்களுக்கு தான் காட்ஸ் என்கிற மாதிரி யூஸ் பண்ணப்படுகிறது. காட்ஸ். சரி, அப்போ அந்த காட்ஸ் தேவர்கள் அல்லது ஆளுகை செய்கிறவர்கள் புரிந்து வேண்டும் என்றால் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்க, இந்த உலகம் ரெண்டு உலகம் இருக்குது. ரெண்டு உலகம், ரெண்டு ராஜ்யம், ரெண்டு அதிபதி. ரெண்டு உலகம் இருக்குது, ரெண்டு ராஜ்யம் இருக்குது, ரெண்டு அதிபதி. ரெண்டு உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம். இன்னொரு முறை, காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம். இன்னொன்று ரெண்டு ராஜ்யம், அப்புறம் ரெண்டு அதிபதி. இந்த காணப்படுகிற உலகத்தை நீங்க பார்க்க முடியுது. இப்ப நம்ம பார்க்கிறோம், வேர்ல்டுல உலகத்துல நம்ம பார்க்க முடியா? இதெல்லாம் காணப்படுகிற உலகம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அந்த ஊர்ல இந்த சிஎம், இந்த இதுல இவங்க பிஎம்ஆ இருக்கிறாங்க, பிரசிடென்டா இருக்கிறாங்க, இதெல்லாம் காணப்படுகிற உலகம். இந்த காணப்படுகிற உலகம் வேற, காணப்படாத உலகம் வேற. இந்த காணப்படுகிற உலகத்துல இருக்கிறவர்களுக்கு வேதம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. மாம்சத்துக்குரியவர்கள். சரிங்களா? ரெண்டு வசனத்தை நான் எடுத்து காட்டுறேன், நிச்சயம் உங்களுக்கு புரியும். எபிரேயர் புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிற இந்த உலகம் தோன்ற படிகளினால் உண்டாக்கப்படவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அதாவது காணப்படுகிற உலகத்தை பத்தி பேசுறாரு. காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம் இருக்குது. இந்த காணப்படுகிற உலகம் தானா உண்டாகல, அது வேறு மாதிரி உண்டாச்சுன்னு சொல்றாரு. அதான் அந்த வசனத்தின் அர்த்தமே. உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டுச்சு. இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டுச்சா? தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டுச்சு. இன்னொரு வசனம், ரோமர். காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம், அந்த ரெண்டு வார்த்தையும் முதல் தியானிச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு ராஜ்யம், ரெண்டு அதிபதி. இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எங்க இருக்கிறோம் புரிஞ்சுக்க முடியும். ரோமர் புத்தகம் 20வது வசனம், சாரி 1வது அதிகாரம் 20வது வசனம். 1வது அதிகாரம் 20வது வசனம் எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய என்ன சொல்றாரு? அங்க காணப்படுகிற உலகத்தை பத்தி பார்த்தோம் எபிரேயர் புத்தகத்துல. இங்க
காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. காணப்படாதவைகள், அங்க காணப்படுகிறவைகள். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்போ காணப்படுகிற உலகம் ஒன்று இருக்குது, காணப்படாத ஒரு உலகமும் இருக்கிறது. காணப்படுகிற உலகம் என்பது நீங்கள் இந்த மாம்ச கண்கள் வழியாக எதெல்லாம் பார்க்கிறீர்களோ, எதெல்லாம் உணர்கிறீர்களோ, எதெல்லாம் கேட்கிறீர்களோ அதெல்லாம் காணப்படுகிற உலகத்தை சேர்ந்தவைகள். காணப்படாத உலகம் இருக்கிறது. அந்த காணப்படாத உலகத்துல தேவன் இருக்கிறார், தூதர்கள் இருக்கிறார்கள், நாமும் இருக்கிறோம். நாமும் இருக்கிறோம். ஐயோ என்னப்பா சொல்லிட்டீங்க, நம்ம இந்த உலகத்துல எல்லாம் இருக்கிறோம். இந்த உங்களை நான் பாக்குறேன் ஆன்லைன்ல, உங்களை நான் பாக்குறேன் ஆன்லைன்ல, உங்க சரீரத்தை பாக்குறேன், உங்களை பாக்குறேன். ஆனா நீங்க காணப்படாத உலகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறீங்களே அப்படி என்றால், ஃபர்ஸ்ட் மனிதனை தேவன் உண்டாக்கின விதத்தை புரிந்திருக்க வேண்டும். மனிதனை தேவன் உண்டாக்கின விதம் எப்படின்னா, மனிதனை காணப்படாத உலகத்தை சேர்ந்தவனாகவும் காணப்படுகிற உலகத்தை சேர்ந்தவனாகவும் உண்டாக்கி இருக்கிறார். மனிதன் இரண்டு உலகத்தோடும் சேர்ந்தவன். மனிதன் இரண்டு உலகத்தோடும் சேர்ந்தவன். அப்படிதான் தேவன் மனுஷன் உண்டாக்கினான். எப்படி உண்டாக்கினான்? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. சரி, இங்க ஆண்டவர் மனுஷனை செய்துட்டாரு, உண்டாக்கிட்டார் சொல்லப்படுறதா? சரி, அடுத்த வசனத்தை வந்துருங்க. தேவன் தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். முந்தின வார்த்தை என்னது? உண்டாக்குவோமாக. இரண்டாவது வார்த்தை என்ன வார்த்தை? சிருஷ்டித்தார். உண்டாக்குவோமாக அப்படின்னா மேட், MADE, மேட். சிருஷ்டித்தார் அப்படின்னா கிரியேட். நான் சொல்ல புரியுதுங்களா? தேவன் மனுஷனை உண்டாக்கின விதத்தை நம்ம புரிஞ்சாதான் நம்முடைய ஆளுகை என்ன என்று புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய ஆளுகை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தை தேவன் உண்டாக்கின விதம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய டாக்டர்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. தேவன் மனுஷன் உண்டாக்கும் போது ரெண்டு விதத்துல உண்டாக்கினார். ஒன்று உண்டாக்கினார் என்கிற வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று சிருஷ்டித்தார் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாக்கினார் அப்படின்னா மேட். மேட் அப்படின்னா உலகத்துல பேர் யூஸ் பண்றாங்க இல்லையா? மேட் இன் இந்தியா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் தைவான், மேட் இன் ஜப்பான். அந்த மேட் இன் அப்படின்னா ஏதோ ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது என்று அர்த்தம். ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்குவது. ஒரு பொருள் வருவதற்கு அதுக்கு ஒரு மூலக்கூறு தேவைப்பட்டது. அந்த மூலக்கூறிலிருந்து, இந்த பூமியில இருக்கிற மூலக்கூறிலிருந்து இந்த உண்டாக்கப்பட்ட பொருள் வந்தது, அதான் மேடு. ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது, அதுக்கு பேர் மேடு. சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சிருஷ்டித்தார் அப்படின்னா ஒன்றும் இல்லாமலிருந்து வந்தது என்று அர்த்தம். ஒன்றும் இல்லாமலிருந்து வந்தது. அப்போ தேவன் மனுஷனை ரெண்டு விதமாக படைத்திருக்கிறார். ஒன்றிலிருந்து உண்டாக்கினார், இன்னொன்று ஒன்றும் இல்லாமலிருந்து படைத்திருக்கிறார். இப்ப கவனிங்க, இப்ப முதல் அதிகாரத்தை நீங்க தியானிக்கும் பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமியிலிருந்து எந்த விதமான மூலப்பொருளிலிருந்து அவன் என்ன செய்ய மனுஷனை உண்டாக்கவில்லை என்ற அர்த்தம். இப்போ இங்க சிருஷ்டித்தார் சொல்லப்பட்டு இல்லையா? இப்போ அடுத்த வசனம் 2வது அதிகாரம் இருங்க. 2வது அதிகாரத்துல 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மான. இங்கதான் மனுஷன் லிட்டரலா, இப்ப நீங்க சரீரத்தை பாக்குறீங்களா, அந்த மாதிரி சரீரத்தை பாக்குறார் ஆண்டவர் மனுஷன்.
அப்போ இங்கே சொல்லப்பட்ட உண்டாக்கி அப்படிப்பட்ட வார்த்தைக்கு மேல் முதல் அதிகாரத்துல தேவன் மனுஷனை படைத்தார் இல்லையா, சிருஷ்டித்தார். அதற்கு ஒன்றுமில்லாமல் இருந்து ஆண்டவர் அவனை படைத்தார். இங்க ஒன்றிலிருந்து படைத்தார். இந்த ரெண்டு வேர்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இரண்டாவது வசனத்தின் இரண்டாவது அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் மனுஷனை பற்றி சொல்லும் பொழுது மண்ணினாலே அவனை உண்டாக்கினார். நான் பல நேரங்கள்ல இந்த மனுஷனை குறித்து பல இடத்துல நான் கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறேன். எப்படி தேவன் மனுஷனை உண்டாக்கினார் அப்படின்னா 99% மக்கள் மனுஷனை குறித்து அல்லது மனுஷன் தேவன் உண்டாக்கினார் எப்படி உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்ற வார்த்தை தேவன் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினார், மண்ணினால் உண்டாக்கினார், மண்ணினால் உண்டாக்கினார். ஆனா மண்ணினாலே உண்டாக்குவதற்கு முன்பதாக தேவன் மனுஷனை ஆவியிலே அவனை படைத்து விட்டார். ஆவியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார் என்பது ஃபர்ஸ்ட், உண்டாக்கினார் என்பது இரண்டாவது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆவியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. அப்போ ஆவியில் உண்டாக்கப்பட்ட மனுஷனை மண்ணினாலே செய்யப்பட்ட ஒரு உருவத்துக்குள்ள ஆவி உள்ள அனுப்புகிறார். அப்படி வந்தவர்கள் தான் நீங்கள் நான். அப்போ மனுஷன் இந்த சரீரம் இந்த உலகத்தோடு தொடர்புடையது, ஆவி காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையது. அப்போ நம்ம தேவர்கள் அல்லது ஆளுகை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அப்படின்னா இன் ஸ்பிரிட், ஆவியிலே. நல்ல மனசு வச்சுக்கோங்க. நம்முடைய ஆளுகை என்பது சரீர பிரகாரமானது அல்ல, காணப்படுகிற உலகத்தோடு சேர்ந்தது அல்ல. நம்முடைய ஆளுகை, நம்முடைய அதிகாரம் எல்லாமே காணப்படாத உலகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நல்ல மனசு வச்சுக்கணும் விசுவாசிகள். ஏன்னா பல நேரங்களில் இதை அழுத்தி சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா அநேக நேரங்கள்ல விசுவாசிகள் தங்களை மாம்சத்தின்படி தான் பார்க்கிறார்கள். தங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஊரை சேர்ந்தவையா, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், என் வருமானம் இவ்வளவுதான், இப்படி மாம்ச பிரகாரமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று ஆவியின்படி கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்கிற அடையாளத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகலாம் இந்த காலவிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்க வேற மாதிரி. உங்களை ஆண்டவர் ஒரு மண்ணில் மட்டும் உருவாக்கல, அவர் சாயலாக அவர் ரூபத்தின்படி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு அப்போ மனுஷனை தேவன் இரண்டு உலகத்தோடும் தொடர்புடையவனாக, ஒன்று காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையவனாக, இன்னொன்று காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையவனாக. காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது இந்த சரீரம், காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையது ஆவிக்குரிய சரீரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுச்சுக்கலாம். அப்ப ஆவி என்பது காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையது, சரீரம் என்பது காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையது. இப்போ காணப்படுகிற உலகத்தையும் பார்த்தாச்சு, காணப்படாத உலகத்தையும் பார்த்தாச்சு. காணப்படுகிற உலகம்னா இந்த காண்கிற உலகம், காணப்படாத உலகம்னா அது ஆவிக்குரிய உலகம். அதை இந்த மாம்ச கண்களை வழியா பார்க்க முடியாது, அது ஆவில தான் நம்ம உணர முடியும், ஆவில தான் பார்க்க முடியும். ஆகலாம் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? தேவனை எப்படிங்க ஆராதிக்கிறோம்? சரீரத்துல தான் ஆராதிக்கிறோம். ஆனா எங்க ஆராதிக்கிறோம்? ஆவியோடும் உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறோம். ஆவில தான் ஆரம்பிக்குது ஜெபம், ஆராதனை, துதி எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? ஆவியில. அங்க ஆரம்பிக்கிறோம், இதுல செயல்படுத்துது, வெளிப்படுத்துகிறோம். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆவியிலே ஆராதிக்கிறோம், சரீரத்திலே என்ன செய்யறோம்? ஆராதிக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ நம்ம காணப்படாத உலகத்தோடு தொடர்புடையவர்கள், காணப்படுகிற உலகத்தோடு தொடர்புடையவர்கள். ரெண்டாவது ரெண்டு ராஜ்யத்தை பார்க்கணும். ரெண்டு ராஜ்யம். ஏன்னா இந்த முதல் அடிப்படை சில காரியங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல காரியங்களை பார்க்க போறோம். கொலோசியர் புஸ்தகம் ரெண்டு ராஜ்யம் என்ன சொல்லப்படுகிறது? கொலோசியர் புஸ்தகத்துல முதலாவது அதிகாரம் 13வது வசனம்.
நம்மை விடுதலையாக்கி. எடுத்துட்டீங்களா? 1 கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்மோது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற தேவன பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்க 2 ராஜ்யத்தை சொல்கிறார். ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று குமாரனுடைய ராஜ்யம். 2 ராஜ்யம். இயேசு இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்த பொழுது அவரை விசாரிக்கிறார்கள். சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர் விசாரிக்கிறாங்க. அப்ப ஆண்டவரே சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின்படி இல்லைன்னு சொல்றாரு. என் ராஜ்யம் வேற, என் ராஜ்யம் வேற. என்ன சொல்றாரு? காணப்படுகிற இந்த உலகத்துக்கு நான் ராஜா கிடையாது, நான் வேற மாதிரி, நான் வேற மாதிரி ஆளுகை செய்யறேன், வேற மாதிரி என்னுடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ இங்கேயும் அதே வசனம் சொல்றது, இருளின் அதிகாரத்திலிருந்து அப்படின்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். நான் சொல்ல போறீங்களா? 2 உலகம். அப்ப இருளின் ராஜ்யம் அப்படின்னா அது எங்க சொல்லுங்க? அது எங்க? நீங்க பாக்குறீங்களா இந்த உலகம்? இந்த உலகம் இருள் ராஜ்யம். ஆனா நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ள கிடையாது. நீங்க எங்க வந்துட்டீங்க? அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் ஆனா எந்த ராஜ்யத்துக்குள்ள கிடையாது, இருளின் ராஜ்யத்துக்குள்ள கிடையாது. நம்ம எந்த ராஜ்யத்துல வந்தாச்சுங்க? குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? கவனிங்க. 2 ராஜ்யம். ஒன்று இருளின் ராஜ்யம் அல்லது பிசாசின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம். ஆகியால இயேசு இந்த பூமியில வந்து பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்ணாரு தெரியுமா? ஓ பாவியை வாச்சுக்க பிரசங்கம் பண்ணாரா? இல்ல. அவர் வேறொரு ராஜ்யத்தை இருள் ராஜ்யத்தை கொண்டு வருகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குதுன்னு சொல்லுங்க. வேறொரு ராஜ்யத்தை கொண்டு வந்து நினைப்போம். வேறொரு ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ 2 ராஜ்யம். ஒன்று இருளின் ராஜ்யம், இன்னொன்று பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா எந்த ராஜ்யத்துல இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்ச ஒரு அமைச்சுங்க பாருங்க. 2 அதிபதியை பார்க்கணும். 2 அதிபதி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த ராஜ்யத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்துக்கு பிசாசு அதிபதியா இருக்கிறான். சில வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிச்சு நம்முடைய அடையாளத்தை பார்க்க போறோம். வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். நான் 30வது வசனம். இனி நான் உங்களுடன் அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். கவனிக்கிறீங்களா? யார் சொல்றது? இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்கிறார். ஒன்றுமே இல்லை என்கிறார். அப்போ 2 உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசின் ராஜ்யத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா பிசாசு. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த உலகத்துல இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் அதிபதிக்கு, இன்னொரு மொழிப்பு எப்படி சொல்கிறது? என்மேல் இந்த உலகத்தின் அதிபதிக்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு என்மேல் அதிகாரம் கிடையாது. ஆமென். அப்போ 2 உலகம், 2 ராஜ்யம், 2 அதிபதி. இப்போ நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம் அப்படின்னா, இந்த காணப்படுகிற உலகத்தில் இருந்தாலும் இந்த
காணப்படுகிற உலகத்தில் இருந்தாலும் நம்ம வேற ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நம்ம வேறொரு அதிபதியின் கீழே இருக்கிறோம். ஆகையால் தான் நம்முடைய ராஜ்யம், நம்முடைய அதிகாரம் இந்த உலகத்தோடு அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பிரகாரமாக அல்ல. நம்முடைய அதிகாரம், நம்முடைய ஆளுகை, இந்த அதிபதி எப்படி ராஜ்யத்தை நிலைநிறுத்த வந்தாரோ அதன்படி நம்ம இந்த ராஜ்யத்தை, ஆளுகையை நாம் செய்ய போகிறோம். வேற மாதிரி நம்ம வேற மாதிரிங்க. நம்ம எந்த ராஜ்யத்தை சேர்ந்திருக்கிறோம்? இந்த குமாரனுடைய ராஜ்யத்தை சேர்ந்திருக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை சேர்ந்திருக்கிறோம். நமக்கு அதிகாரம், ஆளுகை வேற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற மாதிரி சொல்லுங்க, வேற மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து பூமியில வந்து ஊழியம் செஞ்சுட்டாரு, முடிக்க போறாரு. இப்போ எங்க போறாருன்னா சிலுவைக்கு போகிறார். போகும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? அதே 16வது அதிகாரம், யோவான் 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியை பத்தி பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து எதெல்லாம் செய்வார் என்று பேசுகிறார். பேசும்பொழுது ஒரு மிக முக்கியமான வார்த்தையை இங்க சொல்கிறார். ஏன்னா அநேக பிரசங்கர் இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டித்து உணர்த்துங்கள் சபையை, சபையை கண்டித்து உணர்த்தணும், சபையை கண்டித்து உணர்த்தணும், சபையில் இருக்கிறவர்களை ரொம்ப கண்டிச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. எதுல அப்படின்னா, தேவன் சபையை ரொம்ப கண்டித்து உணர்த்தணுன்ற நோக்கத்துல தேவன் சபையை உருவாக்கல. இங்க சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்கலாம் 8. அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எதை கண்டித்து உணர்த்துறாராம்? உலகத்தை. அதுல அவர்களை நீ விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி, வாசிங்க அந்த வசனத்தை, இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டதினால், வருவதினால் இல்லை, பட்டதினால் நியாயத்திற்கு குறித்து கண்டித்து உணர்த்துவாராம். என்னைக்கு இயேசு சிலுவையிலே போய் மரிக்க போகிறாரோ அன்னைக்கு நடக்க போகிற ஒரு வசனத்தை இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்திற்கப்பட்டான். நியாயத்திற்கு முடிஞ்சிருச்சு. என்னைக்கோ சாத்தான ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். இந்த உலகத்தின் ராஜ்யத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தின் அதிபதி இருக்கிற பிசாசானவனை தம்முடைய மரணத்துல அவர் ஜெயித்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பேதுரு பார்த்து சொல்றாரு, இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன், என் ராஜ்யத்தை நிலைநிறுத்த போகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வது இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்முடைய ராஜ்யம் என்பது, நம்முடைய அதிபதி ஏற்கனவே இந்த உலகத்தின் அதிபதி என்ன செஞ்சாரு? ஜெயித்து விட்டார் தம்முடைய மரணத்தினாலே. கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடைபெறாதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து பிசாசின் துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். என்னைக்கு இயேசு சிலுவையில மரித்தாரோ, என்னைக்கு சிலுவையில இயேசு ரத்தத்தை சிந்தினாரோ, தம்முடைய மரணத்தின் மூலமாக சாத்தானை, இந்த உலகத்தின் அதிபதி, அவர் ஜெயித்து விட்டார். Praise the Lord. சாத்தான் ஏற்கனவே நியாயத்திற்கப்பட்டு விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாத்தானை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். இந்த உலகத்தின் அதிபதி தோற்கடிக்கப்பட்டவன். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தினாலே சாத்தானை தோற்கடித்திருக்கிறார். இப்போ நம்முடைய கடமை என்ன? நம்முடைய கடமை என்ன? இங்கதான் நீங்க எங்க இருக்கீங்க? இயேசு மாதிரி பேசணும். இப்போ இயேசு என்ன சொன்னாரோ அதை நீங்க சொல்லணும். இயேசு என்ன சொன்னார்? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என் மேல் அவனுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் இல்ல. கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்கள், இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசிற்கு என் மேல், என் குடும்பத்தின் மேல், நான் கைது செய்யும் வேலை மேல் அதிகாரம் இல்லை. இதுக்கு பெயர் தான் ஆளுகை. ஆண்டவர் வெற்றி செய்து விட்டார். அந்த ஆளுகையை நீங்கள் நானோ
நிலைநிறுத்த வேண்டும். அப்போ நம்முடைய ஆளுகை என்பது எந்த விதத்தில் இருக்கு அப்படின்னா, இயேசு பூமியில மனுஷனா இருந்தாரு, ஆனால் அவர் வேறொரு ராஜ்யத்தை சேர்ந்தவராக, வேறு விதத்தில் அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறவராக அவர் ஊழியத்தை செய்கிறார். இந்த கால வேளை கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து செய்கிறார், நீங்க இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நீங்க வேற மாதிரி, உங்களுடைய திங்கிங் மாறணும். வாசிக்க சில வசனம் மட்டும் வாசிக்கிறேன். 15வது வசனம், யோவான் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் நிறைய காரியம் இருக்குது, சுருக்கமா சில வசனம் மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். யோவான் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணார்ல, எங்கிருந்து செலக்ட் பண்ணார்? வாசிக்க 15வது அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். என்ன சொல்றாருன்னா, உலகத்தாரா இருந்தால் உலகம் உங்களை என்ன செய்யும்? நேசிக்கும். அப்படிதானா? நீ இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டதுனால உங்களுடைய நடவோட, உங்களுடைய பாவனைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்கை, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. அப்படிதானா? குவாலிட்டி லைஃப், உங்களுடைய பேச்சில் ஃபெய்த் வேர்ட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள் புதிதாக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால உலகம் என்ன செய்யுது? பகைக்குது. உண்மைதான் இல்லையா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அங்க இங்கேயும் போயிருப்பீங்க, குடிச்சிருப்பீங்க, தவறு பண்ணியிருப்பீங்க, சினிமாக்கெல்லாம் போயிருப்பீங்க, உலகம் என்னெல்லாம் தப்பு பண்ணிச்சோ அதெல்லாம் கூட சேர்ந்து பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்தாராம்? வேறுபடுச்சதுனால இப்போ அந்த உலகத்தில் நடக்கிற மாதிரி இப்ப நீங்க நடக்க மாட்டேன்றீங்க, தவறானது போக மாட்டேன்றீங்க, சில நபர்கள்கிட்ட பேச்சை குறைச்சுக்கிறீங்க, பார்வை மாறி இருக்குது, பேச்சு மாறி இருக்குது, நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுறீங்க, சந்தேகமான வார்த்தைகளை பேச மாட்டேன்றீங்க, அவநம்பிக்கையான வார்த்தைகளை பேச மாட்டேன்றீங்க. அந்த உலகம் என்ன செய்யுது அப்படின்னா, என்ன நீ என்ன வேற மாதிரி பேசுற, நீ என்ன யோக்கியமோ அப்படின்னு செய்தவங்கள சொல்லுதா? கண்டிப்பா சொல்லு. ஏன்னா நீங்க உலகத்துல இருக்கிற மாதிரி பேசல, உலகத்துல இருக்கிற மாதிரி பார்க்கல. இப்போ நீங்க வேற ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவா இருக்கிறதுனால உங்க பேச்சு, உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது. ஆகியோர் உலகம் என்ன செய்கிறவங்கள பகைக்கிறது நிலப்பட்டிருக்குது. வசனம் அடுத்த வார்த்தை, நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை என்ன செய்கிறது? பகைக்கிறது. என்ன சொல்றாரு? உங்களை நான் எங்க இருந்து செலக்ட் பண்ணேன்? இந்த உலகத்திலிருந்து, இந்த பிசாசின் அதிபதியாய், இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசின் ராஜ்யத்திலிருந்து, ஒளியான சேற்றிலிருந்து, பாவ பிடியிலிருந்து உங்களை நான் தெரிந்தெடுத்தேன். இப்போ நீங்க என்னுடைய ராஜ்யத்தின் புத்திரர், என்னுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாறிவிட்டீர்கள். இப்போ நான் எப்படி பேசுறேனோ அப்படி நீங்க பேசுறீங்க, நான் எப்படி நடந்தேனோ அப்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்ற ஆண்டவர் செய்கிறார். உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க. யோவான் 17வது அதிகாரம், யோவான் 17 14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்றார், இயேசு மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சொல்றார், நான் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் யார் கொடுத்திருக்கேன்? என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு, என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, என்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் எப்படி பேசினோ அதே மாதிரி அவர்கள் பேசுவதற்குரிய வார்த்தையை அவர்கள் நான் கொடுத்துட்டேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவரும் உலகத்தார் அல்ல. என்ன சொல்றாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல என்னை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தான். கரங்களை உயர்த்தி நீங்க சொல்லுங்க. இயேசு உலகத்தான் அல்லாதது போல நானும் இந்த உலகத்தான் அல்ல. அப்படிதானா? இயேசு பேசின வார்த்தை காமிச்சு பாருங்க. உலகம் பேசுற மாதிரி பேசல, உலகத்துக்கு அப்படி எதிர்மாறியா நிற்கிறார், பயத்துக்கு எதிர்மறையா நிற்கிறார், சந்தேகத்துக்கு எதிர்மறையா நிற்கிறார், பிசாசின் எண்ணங்களுக்கு எதிர்மறையா நிற்கிறார், பாவத்துக்கு எதிர்மறையா நிற்கிறார், பிசாசின் ஆவிகளுக்கு எதிராக நிற்கிறார். இதுதான் தேவனுடைய ராஜ்யம்.
இந்த காலவெளியில இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த உலகம் நடக்கிற மாதிரி நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப சத்தியத்தை தெரியலன்னு அர்த்தம். உலகம் நடக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. நீங்க வேறங்க, உலகம் பேசுற மாதிரி பேச முடியாதுங்க, நீங்க பேசக்கூடாதுங்க. நீங்க என்ன பேசணும், எப்படி பேசணும் என்று ஆண்டவர் வார்த்தையை உங்க கையில கொடுத்துருக்கிறார். கையில வைத்து ராமச்சந்திரன் பாருங்க. அடுத்த வசனம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். என்ன சொல்றாரு கவனிக்கிறீங்களா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சிலர் உங்களை பகைக்கிறாங்க, சிலர் உங்களை வெறுக்கிறாங்க, சிலர் உங்களை ஏமாத்துறாங்க, சிலர் இயேசுவின் நாமத்தினால நீங்க வைராக்கியமா இருப்பதனால சிலர் துன்பப்படுத்திக்கிறாங்க. உடனே நம்ம ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து என்ன செஞ்சுருவீங்க, இந்த பார் வேண்டாம், இந்த உபத்திரம் வேண்டாம், இந்த கஷ்டம் வேண்டாம், என்னை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு. எப்பயுமே ஒரு வாழ்க்கையில ஒரு போராட்ட பிரச்சனை தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த தேவையை வேண்டாம், பிரச்சனை வேண்டாம் சொல்லாதீங்க. ஆண்டவரே இதை கடந்து போக எனக்கு நினைச்சீங்க, கிருபை செய்யுங்க. ஒருவேளை சில நேரம் சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து விட்டது. சில போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, தைரியம் சொல்லுங்க. இயேசு இந்த உலகத்தை சேர்ந்தவர் அல்ல சொன்னார் இல்லையா? சொல்லிட்டு என்ன சொல்றார் அடுத்த வசனம், 16 வசனம், நான் உலகத்தை நல்லாத போல அவர்களும் உலகத்தான் அல்ல சொல்லி முடிச்சுட்டு. அப்ப நீங்க எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க? இந்த உலகத்தை சேர்ந்தவங்களா? இல்ல, நீங்க வேறொரு ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய இந்த ராஜ்யத்தின் அதிபதி இயேசு. கர்மம் வைத்து ராமன் சொல்றாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இருக்கிற இந்த ராஜ்யத்தின் அதிபதி ஏற்கனவே இந்த ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை ஜெயித்து விட்டான். அவனுக்குள்ளிருந்த அதிகாரங்கள், துரைத்தங்கள் எல்லாத்தையும் உறுதிவிட்டு ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் அந்த ராஜ்யத்திலிருந்து உங்களை இந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து இப்போ உங்களை என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? வானத்தின் கீழே பூமி மேலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினால பிசாசை துரத்துகிறார். என் நாமத்தினால நீ பிசாசை துரத்து, வியாதிஸ்மை கையை வை, பிரச்சனை எதிர்த்துகள், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்று ஆவினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எந்த விதத்துல உள்ள ஆளுகை அப்படின்னா, ஆவிக்குரிய விதத்துல தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நாம் எடுத்து இந்த உலகத்தின் பிசாசின் அதிபதியை எதிர்த்து நிற்கிறோம். காரங்களை உயர்த்தி ராமன் சொன்ன பாருங்க. கடைசியா ஒரே ஒரு வாசனத்தை நான் சொல்லி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபேசியர் புஸ்தகம் எந்த விதத்துல நம்முடைய ராஜ்யம் இருக்கிறது. ஏன்னா பல நேரங்கள்ல இன்னைக்கு இந்த ஜெபத்தையே ஜெபம் இருக்கு இல்லையா, இந்த ஜெபத்தை வேற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். தவறு. கர்த்தர் கண்ணீர் ஜெபத்தை பார்க்கறதுல கர்த்தர் விசுவாச ஜெபத்தை பார்க்கிறார். ஒரு யுத்த காலத்துல போய் கண்ணீர் வடிச்சு நிற்பீங்களா? யாராவது ஒரு யுத்த காலத்துல கண்ணீர் வடிச்சு நின்றா தூக்கி போட்டுருவாங்க வெளியே. போயா வெளிய விதியும் ஒரு யுத்த காலத்துக்கு போறாரு. போகும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பயப்படுறவன் அழுகிறவன் பத்தி விட்டுருந்தாரு, வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும், வேணும் விரட்டுன்றார் ஆண்டவர். யுத்த காலத்துல உட்காந்து அழுது விட்டு பயந்துகிட்டு இருந்தா அவன் உருப்பிட மாட்டான். நீங்க அநேகர் என்ன சொல்றாங்க, ஒரு போராட்டம் வந்தா நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். எங்க பைபிள் எங்க போட்டுருக்கு கண்ணீரோடு ஜெபிக்கணும் அப்படின்ட்டு? எங்க போட்டுருக்கு கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபிக்கணும் சொல்லிருக்காரா? ஒரு போராட்டம் வந்தா கண்ணீரோடு ஜெபி சொல்லிருக்காரா? போராட்டம் வந்தா அதை எதிர்த்து நின்ற ஆண்டவர். வாசிக்க எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம். நம்முடைய அதிகாரம், நம்முடைய ஆளுகை எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதான் பார்த்துருவாங்க. ஒன்று ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும், தேவன் மனுஷன் உண்டாக்கின விதம் 2 உலகத்தோடும் தொடர்புடையவனாக, ஒன்று காணப்படுகிற உலகத்தோடும் காணப்படாத உலகத்தோடும். 2 பார்த்தோம். இந்த உலக உண்டாக்கப்பட்ட விதம், காணப்படுகிற உலகம் இருக்குது, காணப்படாத உலகம் இருக்குது.
காணப்படுகிற இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு, காணப்படாத உலகத்தின் அதிபதி நம் ஆண்டவர். மூன்றாவது பார்த்தோம், காணப்படுகிற இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை இயேசு இந்த பூமியில மனிதனாய் வந்து அவனை ஜெயித்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனுடைய அந்த அதிகாரத்தை எல்லாம் உறிந்து கொண்டு வெளியேறமான குலமாக்கி ஜெயிச்சிட்டார். ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இப்போ அந்த உலகத்தில் இருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து இந்த உலகத்துல கொண்டு வந்து இந்த உலகத்துல அவர் எப்படி பேசினாரோ, அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அதே அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் இயேசு பூமியில எந்த அதிகாரத்தோடு ஊழியர் செய்தாரோ அதே அதிகாரத்தை தேவன் இன்றைக்கு சபைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் எழுத்து நல்ல ஒரு ஆமை. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க சொல்றார். பலப்படுங்க, வல்லமையில பலப்படுங்க, சத்துவத்தில் பலப்படுங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளதாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். வந்துருச்சா ஆளுகை? வந்துருச்சா நம்முடைய அதிகாரம்? பிசாசோடு கிடையாது. கவனிங்க, அப்படியே சொல்லப்படுகிறது பிசாசோடு எதிர்த்துள்ளுங்கள் என்று. பிசாசின் தந்திரங்களோடு. எப்பயும் பிசாசு அவனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, அவன் என்ன சொல்றானோ அதை உங்களை சொல்ல வைப்பான். அதான் அவனுடைய தந்திரம். ஒரு பயம் உள்ள சூழ்நிலையை கொண்டு வந்து கடைசியில் அவங்க வாயை திறந்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறதா பிசாசின் தந்திரம். ஒரு சோர்வான சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களுடைய விசுவாசத்தை கேள்விக்குறியாக்கி உங்களை சோர்ந்து போக பண்ணுவதுதான் பிசாசின் தந்திரம். ஒரு கவலையை கொண்டு வந்து உங்களை கவலைக்குள்ள கொண்டு போய் வேதத்தை தியானிக்க முடியாத அளவுக்கு செய்வதற்கு பிசாசின் தந்திரம். ஒரு போராட்டம், பிரச்சனை, பாடுகள், நஷ்டம் இதெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயலற்க பண்ணுவதுதான் அவனுடைய தந்திரம். அவனுக்கு தெரியும் நீங்க எதிர்த்துட்டீங்க அப்படின்னா ஓடி போயிடும். இப்ப விசுவாசிகள பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு போராட்டம் வந்த உடனே கண்ணீர் அடிக்கிறாங்க, கண்ணீர் அடிக்கிறாங்க, கண்ணீர் கண்ணீர் கர்த்தர் கண்ணீரை பார்ப்பா, உன் கண்ணீரை பார்ப்பார் அப்படின்னு. தயவு செய்து சொல்றேன், நம்முடைய திருச்சபை விசுவாசிகள் தெளிவா இருக்கும், ஜெபத்துல ரொம்ப கரெக்டா இருக்கு. ஆண்டவர் கண்ணீரின் ஜெபத்தை பார்க்கிறவர் அல்ல, கர்த்தர் விசுவாச ஜெபத்தை பார்க்கிறவர். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும். உங்கள் விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ எது முக்கியம்? கண்ணீரா விசுவாசமா? விசுவாசம் இருந்தா கண்ணீர் இருக்க தேவையில்லை. கண்ணீர் இடத்துல விசுவாசம் இருக்க முடியவே முடியாது. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, தந்திரங்களோட இருந்துருங்க. விசுவாசமே தந்திரம். சோர்வு, கவலை, வேதனை, துன்பம், பயம், அவநம்பிக்கை இதை கொண்டு வந்து அப்படியே விதைப்பான், அதை விதைப்பான். இப்ப நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கவலையை கொண்டு வந்தா அதை எதிர்த்து நில்லுங்கள். பிரச்சனையை கொண்டு வந்தா அதை எதிர்த்து நிற்க வேண்டும். பாடுகளை கொண்டு வந்தா அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அடுத்த வசனம், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வேற மாதிரி போராட்டம். ஏன்னா அங்கதான் விதைக்கிறான் கவலைக்கு. உங்க ஆவியில விதைக்கிறான், உங்க மனதில் விதைக்கிறான். இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி விதைச்சா நான் என்ன சொன்னா அதை நீ சொல்லு, நான் எப்படி பேசணும் அப்படி நீ பேசு. இந்த உலகத்தின் அதிபதி வந்தா பாருங்க, இயேசுவை சோதிக்கும்படி வருகிறான். ஒவ்வொரு முறையும் சோதிக்கிறான். இயேசு சொன்னார், வேத வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ தன்னை பற்றி அது அப்படியே சொல்கிறார். நான் வார்த்தையினாலே பிழைக்கிறவன், நான் வசனத்தினாலே பிழைக்கிறவன். ஹல்லேலூயா. சொல்ல போறீங்களா? வேத வசனத்தை சொல்லி சாத்தனை ஜெயிச்சான்.
அதுதான் உங்களுடைய அதிகாரம். அங்குதான் நீங்கள் தேவர்களை போல இருக்கிறீர்கள், ஆண்டவரை போல இருக்கிறீர்கள். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். எதை கீழ்ப்படுத்தணும்? 2 காரியத்தை மட்டும் நான் சொல்லுறேன். ஒன்று, அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது தந்திரங்களோட எதிர்த்துங்க அப்படின்னா எங்க தந்திரம்? உங்களுடைய எண்ணங்கள்ல தான் விதைக்கிறான். சந்தேகம், பயம், கவலை, சோர்வு, அப்படியே சோர்வுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில எப்படி சோர்வு? பிசாசின் தந்திரங்க, கவனமா இருக்கு. அப்ப வேதத்துக்கு 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் எங்க நம்முடைய ஆளுகை உண்டா இருக்கிறது? 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம், 3வது வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும், என்ன சொல்றாரு? நாங்கள் மாம்சத்தில், அப்படின்னா உலக பிரகாரம் இந்த சரீரத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. சொல்லுங்க, நாம் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவன் அல்ல. விசுவாசி கரெக்டா புரிஞ்சுக்கணும். உங்களோட போராட்டம் இந்த விதத்துல கிடையாது, இந்த விதத்துல வேற மாதிரி. உங்களுடைய அதிகாரம் ஆளுகை அங்க நிலை நிறுத்தணும், அங்க கட்டணும். பூலோகத்துல நீங்க இங்க என்ன கட்டுறீங்களோ அங்க கட்டப்படும், இங்க எதை கட்டவிழ்க்கிறீங்களோ அங்க கட்டவிழ்ப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சொல்ல புரியுங்களா? அப்போ தேவர்கள் அப்படின்னா நீங்க அப்படி வேற மாதிரி எடுத்துக்கூடாது. ஆளுகை செய்கிறவர்கள் ஒரு அமைச்சர் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். எப்படி? பிசாசு எப்பவுமே போராட்டம், சிந்தனைகள், எண்ணங்கள் வழியாக உள்ள என்ட்ரி அப்படியே ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து அவரை அவநம்பிக்கையான வார்த்தையை பேச வச்சு, அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயம், சந்தேகம், வீட்டிலேயே ஒரு குழப்பம் உண்டாகி இவங்க பேசுறது இல்லாம எல்லாத்தையும் பேச வச்சிருவாங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இந்த காலவெளியிலே தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் ஆவியானவர் சொல்கிறார். விசுவாசி சாதாரண இருக்கக்கூடாது. விசுவாசி எப்பவுமே தைரியமா இருக்கும். வாசிங்க, எங்கே கீழ்ப்படுத்துவது? 5வது வசனம், 4வது வசனம், 4வது வசனம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவளா இருக்கிறது. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி கிடையாது. எங்களுடைய போராயுதம் அரண்களையே தள்ளிடுது, அரண்களை நிர்மூலமாக்குது. அரண்கள் என்றால் என்ன? அடுத்த வசனம், நாங்கள் தர்க்கங்களை அவைகளா தேவனுடைய போராயுதங்களா தர்க்கங்களையும், அதாவது தங்களுக்குள்ளேயே எழும்புகிற செய்யலாமா செய்ய வேண்டாமா, பயப்படுறோமே பயப்படக்கூடாது வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படுறோம், இந்த மாதிரி எண்ணங்கள் வருது இல்லையா? சில பேர் வேறு மாதிரி அரண்கள் தங்களுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படிதான், என் இதுக்கு மேல என்னால உயர முடியாது, இப்படிதான் பிரதர், ஊரெல்லாம் கொரோனா, அப்படிதான் பிரதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது பிரதர். அரணை கட்டி வச்சிருக்காங்க, உள்ள அரணை கட்டி வச்சிருக்க, நான் உடைக்கணுங்கிறேன். அரண்களை உடைக்கணும். வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடுது. அரண் அப்படின்னு அப்படி கட்டி வச்சிருக்கணும். ஏமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அரணை கட்டி வச்சிருக்கணும் உள்ள. பாருங்க, அரண் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்சியான எண்ணங்களையும், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறோம், அதை கீழ்படுத்துகிறோம். இங்கதான் உங்க ஆளுகை இருக்கு. அப்போ உங்களுடைய ஆளுகை எங்க இருக்குங்க? உங்கள் எண்ணங்களில் ஆரம்பிக்க வேண்டும். அங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க எங்க டச் பண்றீங்க? ஸ்பிரிச்சுவல், அந்தகார லோகாதிபதியை டச் பண்றீங்க. இப்பிரபஞ்சத்துல இருக்கிற பொல்லாத ஆவி டச் பண்றீங்க. அவன் விதைச்ச எண்ணங்களை தூக்கி எறிகிறீங்க. உங்க ஆளுகையை நிலைநிறுத்தீர்கள். இயேசு கிறிஸ்து பூமி ஊழியம் செய்த பொழுது அவர் தைரியமா சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யூதர்களுக்கு அது வேற மாதிரி இருந்துச்சு. உலகம் பகைச்சிச்சு. ஏன் அப்படின்னா இவர் வேற மாதிரி பேசுறாரு. நான் சொல்றேன், இந்த காலவெளியில சில சோர்ந்து போயிருக்கீங்களா? வேற மாதிரி பேசுங்க. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஏனென்றால்
காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாங்கள் காணப்படாத உலகத்தை நோக்கி இருக்கிறோம், ஆகையால் சோர்ந்து போகிறதில்லை. எதை நோக்கி பார்க்கணும்? காணப்படாததை நோக்கி பாருங்க. இந்த காலவெளியிலே தேவனுடைய ஆவியானவர்களை பார்த்து செய்கிறார். பிசாசானவன் விதைத்து வைத்திருக்கிற கலைகளை இந்த உலகத்திலே மற்றவர்கள் மாதிரி பேசாதீங்க, மற்றவர்கள் மாதிரி நடக்காதீங்க. அது வேற. அது பிசாசின் எண்ணங்களிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் அப்படி நடத்தப்படுறாங்க. எபேசியர் 2வது அதிகாரத்தை சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவ்வுலக வழக்கத்தின்படி மாம்சமும் மனசு விரும்பினர்கள் செய்கிறோம். விசுவாசி மாம்சமும் மனசு விரும்புறது செய்ய முடியாது. உலகம் என்ன சொல்லுது அப்படி நடக்கக்கூடாது. ஆகதான் ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்குது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. மற்றவங்க பேசுறாங்களா அப்படி நீங்க பேசாதீங்க. துன்மார்க்கோட ஆலோசனை நடக்காதீங்க. பாவியில வழியை நில்லாதீங்க. பரியாசாக உட்காரத்துல உட்காராதீங்க. இரவும் பகலும் ஏசு என்ன செஞ்சாரோ அதை நீங்க செய்யுங்க. வசனத்தை இதயத்தில் வைங்க, வசனத்தை வாயில அறிக்கை செய்யுங்க. எண்ணங்களிலே தேவனை உயர்த்துங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவை சிறைப்படுத்துங்க. சிறைப்படுத்தினீங்க போதும். You are more than conqueror. நீங்க முற்றும் ஜெயக்கொள்ளாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆளுகை நிலைநிறுத்துறீங்க. பிசாசு கொண்டு வந்த எண்ணங்களை சிறைப்படுத்துறீங்க. அதை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க வீடு சமாதானம் உள்ள வீடா மாறும். ஒரு குடும்ப சமாதான குடும்பமே மாறும். நீங்க விரும்பின காரியம் நிச்சயமா வாய்க்கும். ஏன் அப்படின்னா சத்துருவின் தந்திரத்துக்கு எதிர்த்திருக்கிறவங்களா மாறிட்டீங்க. இது வரைக்கும் நடக்காதுன்னே ஒரு அரணை கட்டி வச்சிருந்தான். இப்ப இந்த அரணை தகர்த்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்லுங்க. இது வரைக்கும் நிமிர்ந்த காரியம் நடக்கவே நடக்காது, அவ்வளவுதான், நடக்காது. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் சொல்லுங்க. நீங்கள் ஆளுகை செய்கிறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நீங்க என்ன பார்த்தோம்? சுருக்கமா பார்த்தோம். ஒண்ணு, தேவன் நம்மை ஆளுகை செய்யலாம் வைத்திருக்கிறார். எந்த விதத்தில் அப்படின்னா, தேவன் நம்மை உண்டாக்கின விதம் 2 விதம். ஒன்று காணப்படுகிற உலகத்தை சேர்ந்தது, காணப்படாத உலகத்தை சேர்ந்தது. காணப்படுகிற உலகத்துக்கு இந்த ராஜ்யம் இன்னொரு ராஜ்யம், காணப்படாத ராஜ்யம். இந்த காணப்படுகிற ராஜ்யத்துக்கு அதிபதி பிசாசு, காணப்படாத உலகத்தின் அதிபதி இயேசு. இப்போ காணப்படாத உலகத்தின் ராஜ்யத்தின் அதிபதி இருக்கிற இயேசு பூமிக்குள்ள வந்து மனிதனாய் பிறந்து அவர் வேற மாதிரி பேசுற, வேற மாதிரி நடக்கிற, வேற மாதிரி திங்க் பண்றார். சத்துரு ஓடி போறான், சாத்தான் பயப்படுறான். அன்னைக்கு வாழ்ந்த எல்லாரும் வித்தியாசமா பார்த்தாங்க. இவர் வேற மாதிரி பேசுகிறாரு, அதிகாரத்தோட பேசுகிறாரு, வேற மாதிரி பிரசங்கம் பண்றாரு. நீங்க நம்மளை பத்தி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இயேசு பத்தி சொன்னாங்க. நம்ம எல்லாம் அந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலாக்கும்படிக்கு சாத்தான தன்னுடைய மரணத்தினால ஜெயித்தார். இப்போ இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு நியாயந்திருக்கப்பட்டா, அவன் தோத்து போயிட்டான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ இந்த ராஜ்யத்துல நீங்க வந்தாச்சு. எந்த ராஜ்யத்துல? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ இந்த ராஜ்யத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். ஆகதான் வேதத்தை வெளிப்படுத்தி விசேஷம் 1வது அதிகாரம் சொல்கிறது, ராஜாக்களாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். கரங்களை வச்சுக்கணும், தேவனை ராஜாவா வைத்திருக்கிறார். ஏமே அப்போ அந்த ராஜா அப்படின்னா எந்த விதத்தில் ராஜா? நம்முடைய ஆளுகை வேற மாதிரி இருக்குது. காணப்படுகிற உலகத்திலிருந்து இல்லை, காணப்படாத உலகத்திலிருந்து மணி செய்யறோம், ஆளுகை செய்யறோம். இன்னைக்கு புரிஞ்சுச்சுங்க உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு இயேசு எப்படி இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது வாழ்ந்த போது எப்படி பேசினாரோ அப்படி பேசுது. எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஒன்று கூட குறையாது. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். யாரும் கண்களை மூடுவோம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிற பிசாசான தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து அதிகாரத்தையும் வல்லமையில் உரிந்து கொண்டு பிசாசை தோற்கடித்து அதிகாரத்தையும் வல்லமையும் இன்றைக்கு சபைக்கு கொடுத்திருக்கிறது. அதற்காக சோதரம். இன்றைக்கு கர்த்தர் எங்களையும் ராஜாக்களை ஆளுகை செய்கிறவர்களாக, தேவர்களாக வைத்திருப்பதற்காக சோதரிக்கிறோம்.
தேவ சாயலை இன்றைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்தில் ஆளுகை செய்கிறவர்களாய், ஆவிக்குரிய விதத்தில் பிசாசை எதிர்த்திருக்கிறவர்களாய், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்திருக்கிறவர்களாக, பிசாசான விதைக்கிற கலைகளை, கவலைகளை, வேதனைகளை, சோர்வுகளை, பயத்தை நாங்கள் நிர்மூலமாக்கி அதை கீழ்ப்படுத்தி நாங்கள் ஜெயிக்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை கத்த கொடுத்திருக்கிறோம். இயேசு பூமி ஒளிவு செய்த பொழுது எப்படி பேசினாரோ, தைரியமா எப்படி விசுவாசமுள்ள வார்த்தையில பேசினாரோ, அதே போல நாங்களும் தேவனுடைய வார்த்தையை பேசி பிசாசை கீழ்ப்படுத்தி மேற்கொள்ள, இந்த உலகத்தை கீழ்ப்படுத்தி மேற்கொள்ள, பாவத்தை கீழ்ப்படுத்தி மேற்கொள்ள, வியாதிகளை கீழ்ப்படுத்தி மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய ஊழியக்காரனை கொண்டு எங்களுடைய பேசும் நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைக்கு முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் கரங்களை உயர்த்தி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.